ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேமஸான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். அந்த ஸ்வீட்டை இந்த மேக்கிங் ப்ராசஸை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 3 செகண்ட்ஸ் டைம். ஆமாங்க, சவுத் ஏஷியாவில் ஃபேமஸான, அதுவும் ஸ்பெஷலாக ஸ்ரீலங்காவில் ஃபேமஸான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். அது என்னென்னு சொன்னால் நம்ம ஸ்ரீலங்கா தொடர். இதில் மேக்கிங் ப்ராசஸ் என்னமோ ரொம்ப ஈஸி தான். ஆனால் ஸ்ரீலங்காவில் எப்போவுமே நாங்கள் செய்யக்குள்ள ஒரு வீட்டுக்குன்னு செய்ய மாட்டோம். பக்கத்து வீடு, அயல் வீடு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 20 பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த துதல் ப்ராசஸே நடக்கும். இதை செய்கிறதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னு சொன்னால் அரிசி மாவு, கோகோனட் மில்க், அதோட கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு சீனி, அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு அடுப்பில் வச்சிரும். வச்சதுக்கு அப்புறம் தான் அது ஒரு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுல அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜியே இருக்குது. நம்ம கிண்டியே இருக்கணும். அது ஒரு ப்ரோசஸுக்கு வந்து அதோட திக்னஸ் வார வரைக்குமே நம்மளுக்கு கைவிடாமல் அதை கிண்டி கொண்டிருக்கணும். கையை விட்டுட்டோம்னு சொன்னாலும் கட்டியாயிரும், கிண்டாமல் விட்டோம்னு சொன்னாலும் விழுந்துடும். அப்படி ஒரு ப்ரோசஸ்லாம் இந்த துதல் மேக் பண்ணி அதை ஒரு ட்ரேக்கு மாற்றுற வரைக்குமே அது ஒரு திக் 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 மூமெண்ட்டாக தான் இருக்கும். பதம் சரியா என்று பார்த்து கொண்டே இருப்பாங்க. அந்த பதம் எடுக்கிறது வந்து எல்லாராலையும் எடுக்க முடியாது. வளமையாக கிண்டி ஒரு பழக்கப்பட்ட ஒரு கைக்குத்தான் அந்த பதம் வரும்னு சொல்லுவாங்க. அப்படி எங்கிறதுகள் அன்றைக்கு நல்லாவே வந்திருந்தது. அதை நாங்கள் ட்ரேக்கு மாற்றிட்டு சுட சுட வைக்க முடியாது அந்த கையால். அதனாடி ஒரு ட்ரேயை வச்சு ஒரு பேலன்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹீட் ஆறுற வரைக்கும் நம்ம கீழே ஒரு ட்ரேயை போட்டு அதுக்கு வாட்டரும் போட்டு செய்தாச்சு.